செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ள நிலையில் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்ய இருக்கும் பட்ஜெட் 2025 முதல் 26 இடம்பெறக்கூடிய அறிவிப்புகள், புதிய திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன் நேரலை காட்சிகளோடு கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இப்பொழுது தயாரிக்கப்படக்கூடிய பட்ஜெட், அறிவிக்கப்படக்கூடிய 2025 2026க்கான பட்ஜெட் தேர்தலுக்கு முன்பாக அறிவிக்கக்கூடிய முழு பட்ஜெட் என்று இருக்கும்போது இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? இந்த அமைச்சரவை கூட்டத்தில் என்னென்னவெல்லாம் விவாதிக்கப்படுகிறது? ஹாசினி, நீங்கள் குறிப்பிட்டதை போல இது தமிழக அரசு தற்போது இருக்கக்கூடிய அரசினுடைய ஒரு முழு பட்ஜெட், கடைசி பட்ஜெட் இது. இதற்கு பிறகும் ஒரு பட்ஜெட் இருக்கும், ஆனால் அது இடைக்கால பட்ஜெட் தான். இந்த முழு பட்ஜெட்டில் தான் பல முக்கிய அம்சங்கள் இடம்பெறும். அரசு ஊழியர்கள் முதல் விவசாயிகள் முதல் பொதுமக்கள் வரை எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல திட்டங்களுக்கு எதிர்பார்ப்புகள் கூடியிருக்கின்றது. எனவே இந்த பட்ஜெட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் மக்களுக்கு கிடைக்கப் போகிறது என ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. எனவே அதற்கு முன்னோட்டமாக இன்றைய அமைச்சரவை கூட்டம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் தற்போது தலைமைச் செயலகம் அந்த முகப்பு வாயில் முன்புதான் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த இடத்தில் தான் அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கின்றது, தொடங்க இருக்கின்றது. தமிழகத்தினுடைய அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் வந்து சேர்ந்து விட்டார்கள். சரியாக 11 மணிக்கு அமைச்சரவை கூட்டம் தொடங்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. வழக்கமாக ஒவ்வொரு முறை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னதாக இதுபோன்று அமைச்சரவை கூடுவது வழக்கம். அமைச்சரவை கூடி இந்தந்த திட்டங்கள் எல்லாம் நம்ம கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி விவாதம் நடத்தி அதுல ஒப்புதல் வழங்குவார்கள். அதன் பிறகுதான் அது பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்படும். இது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசுகளாக இருந்தாலும் இதுதான் நடைமுறை. எனவே அந்த நடைமுறையின் அடிப்படையில் இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கின்றது. எனவே இந்த பட்ஜெட்ல பல முக்கியமான அம்சங்கள், புது திட்டங்கள், ஏற்கனவே தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரக்கூடிய பல முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு திட்டங்களுக்கெல்லாம் ஒரு விரிவாக்கம் செய்யக்கூடிய விஷயங்களும் இந்த பட்ஜெட்டிலே இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அதற்கு முன்னோட்டமாக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பேசி விவாதம் நடத்தி சில மாற்றங்கள் அல்லது இன்னும் கூடுதலான சில நிதி ஒதுக்குதல் போன்ற விஷயங்கள் செய்யப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பல வெளிநாடுகளிலிருந்து தொழில் தொடங்கக்கூடிய வரக்கூடிய நிறுவனங்கள் பல இருக்கின்றன. ஏற்கனவே இங்கே முதலீடு செய்திருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இருக்கின்றன. அவை விரிவாக்கம் வேண்டும், எங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த் என்பது இன்னும் விரிவாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் ஏற்கனவே விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். எனவே அவற்றுக்கு ஒப்புதல் கொடுப்பதும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்தவரை சுமார் 1 மணி நேரம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல முக்கியமான விஷயங்கள், குறிப்பாக பட்ஜெட் தொடர்பாகவும், தமிழ்நாட்டில் புதிதாக தொடங்க இருக்கக்கூடிய பல தொழிற்சாலைகள், தொழில் விரிவாக்கங்கள் போன்றவை தொடர்பாக பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயணம் உள்ளிட்ட பல திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வரும் நிலையில் அந்த திட்டங்களுக்கு மேலும் கூடுதலாக நிதி ஒதுக்குவது, அந்த திட்டங்களை இன்னும் மெருகேற்றுவது, குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம், இந்த திட்டத்தில் கூடுதலாக மகளிரை சேர்க்க வேண்டும் என தமிழகம் முழுவதும் இருந்து கோரிக்கை வந்து கொண்டிருக்கிறது. எனவே அது தொடர்பாகவும் அந்த விரிவாக்கம் இந்த பட்ஜெட்டில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல அரசு ஊழியர்கள் ஒரு பெரும் எதிர்பார்ப்பில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல கோரிக்கைகள், ஈட்டிய விடுப்பு, அதே போல அந்த பழைய பென்ஷன் திட்டம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி வருகிறார்கள். எனவே அரசு ஊழியர்களுக்கு என்ன மாதிரியான சலுகைகள், என்ன மாதிரியான அறிவிப்புகள் வரப்போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. எனவே அது தொடர்பாகலாம் இன்றைய தினம் அமைச்சரவை கூட்டத்தில் முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசப்படும், ஆலோசிக்கப்படும், ஒப்புதல் வழங்கப்படும் என தகவல் கிடைத்துள்ளது. விவரங்களை நேரலையில் இணைந்து வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.